ஓமம் 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், பிளாக் சால்ட் 1/4 ஸ்பூன். 3 நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உமன்ஸ்க்கு பீரியட்ஸ் டைமில் ஸ்டமக் பெயின் வரும். அப்போ இந்த மாதிரி நம்ம ஹோம்மேடாக நம்ம எடுத்துக்கிறதுனால ஸ்டமக் பெயின் கம்மியாகி நல்ல ஒரு தூக்கம் வரும். 150 ml தண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது குடிக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்டமக் பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வரும். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்களேன், நல்ல ஒரு தூக்கம் வரும். நல்லா தூங்கி எழுந்திங்கன்னா ஸ்டமக் பெயின் கம்மியாகும். லெக் பெயின், பேக் பெயின் இருக்கு இல்லையா, அது கூட கம்மியாயிடும். இந்த ஓமம் பவுடர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரைச்சி நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கண்ணாடி பாட்டிலில். நீங்கள் ட்ராவல் பண்ணும் போது இல்லை ஹாஸ்டல் பசங்களுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இல்லை ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஸ்டமக் பெயின் ரொம்ப இருந்துச்சுன்னா, இமீடியட்டாக ஸ்டமக் பெயின் கம்மியாகணும்னா சோடாவில் இந்த மசாலா போட்டு நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டமக் பெயின்ன்றது கொஞ்சம் கம்மியாகும். நம்ம ஓமம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது சோடாவில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி உடனே குடிச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது ஸ்டமக் பெயின்ன்றது கம்மியாயிடும். ரொம்ப ஸ்டமக் பெயின் இருக்கிறவங்க கண்டிப்பாக குடிச்சு பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு லேகியம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.